வணக்கம், இது உங்கள் மேத் மேஜிக் யூடியூப் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 9th trigonometry 6.1 exercise 6.1ல 5th sum பார்க்க போறோம். cos a equal to 2x by 1 plus x square எனில் sin a tan a இன் மதிப்புகளை x இல் காண்க. in terms of x ல sin a என்ன, cos a என்ன, tan a என்ன அப்படின்றத ஃபைண்ட் பண்ண போறோம். given condition, given என்ன அப்படின்னா cos a கொடுத்திருக்காங்க. we already know that நமக்கு என்னன்னு தெரியும், cos a அப்படின்னா adjacent by hypotenuse இல்லைங்களா? அப்ப adjacent பாத்தீங்கன்னா 2x, hypotenuse பாத்தீங்கன்னா 1 plus x square. நம்ம அப்ப என்ன ஃபைண்ட் பண்ணணும், ஆப்போசிட் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாதான் sin a tan a ஓட வேல்யூவை நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். அப்ப as usual என்ன மெத்தட், பித்தாகரஸ் தேற்றத்தின் படி, பித்தாகரஸ் தேற்றத்தின் படி ஷார்ட்டா நான் எழுதிட்டேன். பித்தாகரஸ் தேற்றம், பித்தாகரஸ் தேற்றத்தின் படி கர்ணம் ஸ்கொயர், கர்ணம்னா ஹைபோட்டனஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் ஸ்கொயர் ஆப்போசிட், அடுத்துள்ள பக்கம் ஸ்கொயர் தட் இஸ் அட்ஜசன்ட். கர்ணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு 1 plus x ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. சரி, 1 plus x ஸ்கொயர், அதுக்கப்புறமா ஹோல் ஸ்கொயர் அப்ளை பண்ணணும். எதிர்பக்கம் தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ எதிர்பக்கம் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். அடுத்துள்ள பக்கம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2x, இங்க ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் அப்ளை பண்ணிடலாம். இதை என்ன பண்ண போறோம்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் a plus b ஹோல் ஸ்கொயருக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். இது ஏன்னு எடுத்துக்கோங்க, இதை பின்னு எடுத்துக்கோங்க. a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, a ஸ்கொயர் 2ab plus b ஸ்கொயர். ஏக்கு பதிலா 1 ரீப்ளேஸ் பண்ணுங்க, பிக்கு பதிலா x ஸ்கொயரை ரீப்ளேஸ் பண்ண போறோம். a ஸ்கொயர் அப்போ 1 ஸ்கொயர் 2ab plus b ஸ்கொயர் ஈக்குவல் டு எதிர்பக்கம் ஸ்கொயர். இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 2 2s are 4x ஸ்கொயர். 1 2 into x ஸ்கொயர் 2x ஸ்கொயர் plus x பவர் 4 ஆயிடுங்களா, இது x power 4 equal to எதிர்பக்கம் ஸ்கொயர் plus 4x square plus 4x square இங்க வந்தா என்ன ஆகும் அப்படின்னா மைனஸ் ஆயிடும். 1 plus 2x square x power 4 minus 4x square equal to எதிர்பக்கம் ஸ்கொயர். இங்க பாருங்க, இங்க 2x square இருக்கு, இங்க மைனஸ் 4x square இருக்கு. அப்ப அதை சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா மைனஸ் 4ல பிளஸ் 2 சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா மைனஸ் 2 கிடைக்கும் நமக்கு. 1 minus 2 x square plus x power 4 equal to, இந்த பவர் 4 நான் எப்படி கன்வெர்ட் பண்ணிடுறேன்னா இதை ஆர்டரா எழுதிடலாம். பவர் 4 x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் எழுதிடுறேன். இப்ப இதை பாருங்க, இது ஏங்களா, இது வந்து பின்னு எடுத்துக்கோங்க. a ஸ்கொயர் மைனஸ் 2ab b ஸ்கொயர் மாடல் இருக்கா, அப்ப இது எப்படி எழுதலாமா, a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா. இங்க இருக்கிற ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தா என்ன ஆகும், ரூட்டுங்களா, ரூட்ல இருந்து இதை நம்ம வெளியே எடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும், எதிர்பக்கம் x ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு எதிர்பக்கம், அதாவது ஆப்போசிட். கண்டுபிடிச்சிட்டோங்களா? ஓகே, இப்போ இவங்க கேட்டிருக்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணிடலாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, sin a. sin a னா என்னன்னு தெரியும், ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ், எதிர்பக்கம் பை கர்ணம். எதிர்பக்கம் என்னன்னு கிடைச்சிருக்கு நமக்கு, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 பை கர்ணம் நமக்கு ஏற்கனவே தெரியும் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். அவ்வளவுதாங்க. இது எதோட மதிப்பு அப்படின்னா sin a. அடுத்தது tan a ஃபைண்ட் பண்ண போறோம். tan a அப்படின்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கம் எவ்வளவு நமக்கு தெரியும், x ஸ்கொயர் மைனஸ் 1. அடுத்துள்ள பக்கம் இல்லைங்களா, சாரி அட்ஜசன்ட் சைட். அடுத்துள்ள பக்கம் அப்படின்றது நமக்கு இங்கே கொடுத்துட்டாங்க, என்னன்னு 2x கொடுத்துட்டாங்க. தேங்க்யூ. உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட்ல மெசேஜ் போடுங்க. உங்களுக்கான டவுட் நாங்க கண்டிப்பா கிளியர் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். தேங்க்யூ.